நேற்று ஒரு காணொளி நம்ம அனைவரும் பார்த்துட்டு இருப்போம். சோசியல் மீடியாவில் மிக அதிகமாக பகிரப்பட்டு வருது. என்னன்னா, திருத்தணி போகிற ட்ரெயினில், சென்ட்ரல்லேருந்து திருத்தணி போகிற ட்ரெயினில் ஒரு 4 இளைஞர்கள், சின்ன பசங்க, 18 வயது கூட நிரம்பாத பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வடமாநில இளைஞரை கத்தியை வச்சு மிரட்டி வீடியோ எடுக்கிறானுங்க, ரீல்ஸ் எடுக்கிறானுங்க. அதை நம்ம அனைவருமே பார்த்துருப்போம். அதில் அவன் வந்து இவ்வளோ பெரிய கத்தியை வச்சுருக்கான், வச்சு அவனை இப்படி பண்ணுறான். அவன்கிட்ட போய்ட்டு அந்த பையன் உட்காந்துருக்கான், அவனுக்கு ஒன்றுமே புரியல, அவன் பயத்தில் உட்காந்துருக்கான். அவனுக்கிட்ட போயிட்டு இந்த சின்ன பசங்க என்ன பண்ணுறானுங்க, அவனை மிரட்டுறானுங்க. டேய் என்ன அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பிறகு என்ன பண்ணியிருக்காங்க, அவன் என்ன நம்மளை முறைக்கிறான்னு சொல்லிட்டு அவனை ஒரு இடத்துக்கு தனியாக கூட்டிகிட்டு போய் அவனை சரமாரியாக வெட்டுறானுங்க. எல்லா இடத்துலையும் வெட்டுறானுங்க. பல இடத்துல உடம்புல வெட்டு உள்ளாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த பையனுக்கு காதில் ரத்தம் வருது. அவன் என்ன பண்ணுறதுனே அவனுக்கு புரியல. பாவம் அப்படியே உக்காந்துக்கிட்டே இருக்கான். சுற்றி வெட்டுறானுங்க 3 பேருமே. அதில் ஒருத்தன் சொல்கிறான், டே விடுறா, அவனுக்கு மண்டையில் ஓப்பன் ஆயிடுச்சுடா, அவனை வெட்டாதரா அப்படின்னு சொல்கிறான். மண்டையில் ஓப்பன் ஆயிடுச்சு, வெட்டாத அப்படின்னு சொல்கிறான் அந்த ஒரு சின்ன பையன். ஏன் ஒன்றுமே புரியல. அந்த காணொலி நம்ம பார்க்கவே முடியல. என்னால் உண்மையாகவே பார்க்க முடியல. அது அந்த எப்படி என்னடா பண்ணியிருக்கான்னு பார்த்தா கூட ஒன்றுமே முடியல, அதை பார்க்க முடியல. அப்போ அவனுக்கு வெட்டுறானுங்க. எங்கேருந்து வந்துச்சு தைரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, அதுக்கு முழு முதற் காரணம் போதை தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அவனுங்க நிறைந்த மது போதையோ கஞ்சா போதையோ ஏதோ ஒரு போதையில் அவனுங்க வந்து போயிட்டு அவனை வெட்டுறானுங்க. எப்படி வந்து ஒரு சின்ன பசங்களுக்கு இந்த இவ்வளோ தைரியம் வருது அப்படின்ற கேள்வி இந்த தமிழ்நாட்டே வந்து பதவிக்கு வைக்குது. இந்த காட்சி அனைவரும் பார்த்துட்டு கேட்டவங்க எல்லாம் மனதளவில் பாதிக்கப்பட்டு பேசுகிறாங்க. என்னதான் நடக்குது, இது தமிழ்நாடா இல்லை வேற எதனா மாநிலம், வேற எங்கேயாவது இருக்குமா, நம்மளுக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுறத பார்க்க முடியும். மிக அதிக அளவில் அனைவரும் பகிர்ந்துட்டு வராங்க. நம்மளுக்கு சுத்தமாக புரியல, இது வந்து தமிழ்நாடு தானா இல்லை வேற எங்கேயாவதா ஒன்றும் புரியல. சின்ன பசங்க, அவங்ககிட்ட முதல்ல கத்தி எப்படி வந்துச்சு, இந்த அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு, காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எந்த இதுவுமே நமக்கு புரியல. அதை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அனைவரும். ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, போதையின் பாதையில் செல்லாதீர்கள், போதையின் பாதையில் செல்லாதீர்கள் சொல்றாரு. சொன்னா மட்டும் போதாது, இளைஞர் அனைவரும் அப்படி ஆகி போயிட்டான். சின்ன பசங்களுக்குள்ள போதைக்கு அடிமையாயிட்டானுங்க. அதுவும் மிக முக்கியமாக கஞ்சா போதைக்கு அடிமையாயிட்டானுங்க. அப்ப யாருக்கிட்ட கிடைக்குது கஞ்சா, எங்க கிடைக்குது, கஞ்சா இல்லாத தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா மா சுப்பிரமணியன் அவர்கள் கூட, மரியாதைக்குரிய சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாரு, ஜீரோ போதை பொருள் இல்லாத தமிழ்நாடு ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாரு. மாலை பார்த்து ஒண்ணுமே புரியல. அப்படி இருந்தா அவன் ஏன் வந்து இந்த மாதிரி வந்து போதையை போட்டு போறான், அப்ப வேற எங்கேயாவது நடந்தது அது அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு இருக்குது.